ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவுமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு உள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக ஏசாப்பாவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாம். கண்களை முடிக்கோ, கரங்கொப்பிக்கோ, ஏசாப்பாட்ட மகா கிருபையும் இறக்கம்ல நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது கிருபைகளுக்காக இறக்கத்துக்காக கோடான கோடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமையை நாங்கள் எடுக்கின்றோம். ஆண்டவர் அக்னிதாமே தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த அருமையான பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடங்கள் மனதில் பதிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தனது 13வது பிறந்தநாளை ஆனி ஜொகனா செவ்வாப்பேட்டையிலேருந்து கொண்டாடுறாங்க. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தனது 13வது பிறந்தநாளை ஆனி ஜொகனா செவ்வாப்பேட்டையிலேருந்து கொண்டாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே ஆனி, கடவுளை ஆஸ்வதிப்பார். ஆனிக்காக ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாமா? இன்னைக்காக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபை இறக்கம்ல நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, ஒரு கிருபைகளுக்காக இறக்கத்துக்காக கோடான கோடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தி விசேஷமாக இப்படிப்பட்ட அநேக பிறநாட்களை கண்டு ஆண்டவராக இந்த கிருபைகளை வாழ்வதற்கு உதவி செய்யும். துதி, ஸ்தோத்திரம், கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹாப்பி பர்த்டே ஹானி ஜோகனா, கடவுளை ஆஸ்வதிப்பார். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம செகண்ட் வீக் வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன பேட்ச் நான் சொல்லியிருந்தேன்? க்ரௌன் பேட்ச். ஓகே, நான் க்ரௌன் பேட்ச் போட்டு வந்திருக்கேன். நீங்களும் நல்ல யூனிக்காக, க்ரியேட்டிவிட்டியாக, ரொம்ப அழகாக க்ரௌன் பேட்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, இன்றைக்கும் நம்ம போன வாரத்தோடைய தொடர்ச்சி, அப்புறம் என்னென்னலாம் நடந்தது எல்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கைகளை கொப்பிக்கங்க, கண்களை முடுங்க, தலைகளை தாத்துக்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு சண்டே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி நாங்கள் படிக்கக்கூடிய வேத பாடம், வசனம், பாட்டு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் நாங்கள் ஒரு புது காரியத்தை கற்றுக்கொள்ளவும், இன்றைக்கும் நாங்கள் ஒரு புதிய ஒரு சிந்தனைக்குள்ளே நாங்கள் போகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். ஸோ ஆக்ஷன் சாங் பண்ணணும்னா உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் எழுந்து நின்று ஒரு கை கால் எல்லாத்தையும் அசைச்சு நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் பாட்டு வரப்போகுது, எல்லாம் சூப்பராக ஆக்ஷன் பண்ணுங்கள். எனக்கு பாட்டு நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணிங்களா? எல்லாம் சட்டுன்னு உட்காந்துக்கங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்க பைபிள் எடுத்தாச்சு. சரி, இன்னைக்கு எந்த புக்?
இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புக், அதனால கடகடகட நம்ம போயிடலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற வசனம் எந்த புக்ல இருந்து அப்படின்னு சொன்னா அது சாம், சங்கீதம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அது பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமெண்ட். சரி, எந்த அதிகாரம்? ஓகேவா? ஸோ சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாம் சாப்டர் 28 verse 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஓகே, சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஓகே, இப்போ இதோடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. ரொம்ப சின்ன வசனம். ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ எல்லா வாரமும் ஈஸியாக இருக்காது. இந்த வாரம் கொஞ்சம் சின்ன வசனமாக இருந்துச்சுன்னா அது வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் ரொம்ப பெரிய வசனமாக இருக்கும். சரியா? ஸோ மாறி மாறி இருக்கும். வசனங்கள் இனி கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் பெரிய பெரிய வசனங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரே வசனத்தை திருப்பி படிக்க வேண்டாம், சின்ன வசனமாக படிக்க வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரிய வசனங்களும் படிக்கிறதுக்கு பழகிக்கணும். சரியா? ஓகே, என்ன பேட்ஜு? க்ரௌன் பேட்ஜு. என்ன நடக்க போகுது? போன வாரம் என்ன பேட்ச் போட்டோம்? போட்டோம். ஈனா என்ன நீங்கள் படித்தோம்? நீங்கள் நிறைய யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் நான் என்ன அர்த்தம் சொன்னேன்? ஃபார் எக்ஸிட் இல்லையா? ஒரு குவீன் என்ன ஆனாங்க? எக்ஸிட் ஆகிட்டாங்க. சரி, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது கவனிக்கணும்னா வேத பாடம் கவனிச்சிட்டு வாங்க, அப்புறம் நம்ம பேசலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பைபிள்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். போன வாரம் நம்ம ஒருத்தரை பத்தி பார்த்தோம். இந்த மாசத்துல இருந்து புதுசான ஒரு கேரக்டரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். போன வாரம் எதோட விடிச்சோம் ஞாபகம் இருக்கா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜா பத்தி சொன்னேனே, அந்த ராஜாவோட பேர் எங்கன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அகாஸ்வேர் ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணாரு? அவரோட ராணி, அதாவது குவீன் வஸ்திய கூப்பிட்டாரு. மற்ற பிரபுக்களுக்கு முன்னாடி அவருக்கு எவ்வளவு அழகான ஒரு ராணி இருக்காங்கன்னு சொல்லி காட்டணுன்றதுக்காக கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி அவங்க ராஜா சொன்ன கட்டளையே மீறிட்டாங்க. அதனால ராஜாக்கு என்னாச்சு? செம்ம கோவம் வந்துச்சு. இந்த ராணியை உடனடியா மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதுவும் அவர்லாம் டக்குன்னு முடிவு எடுக்க கூடாதுன்றனால அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் கேட்டுதான் இந்த முடிவுக்கு வந்தார். இப்போ ராணியோட பதவி காலியா இருக்கு. அது யாருக்கு போகும்? அப்பதான் என்ன நடக்க போகுதுன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ராஜாக்கு கோவம் வந்தனால ராணிய இடத்த விட்டு மாத்த போறாங்க. ஆனா ஒரு ராஜாக்கு ஒரு ராணி வேணும்ல, அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஊர் மக்கள்ல அவர் அவ்வளோ ப்ராவின்சஸ் எல்லாம் ஆள்றாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் தெரியுமா? அந்த அத்தனை நாட்டுகள்லயும் யார் ரொம்ப அழகான பெண்மணியா இருக்காங்களோ அவங்களதான் நான் தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றார். இப்ப அவர் ஒவ்வொரு ஊருக்கா போகும்போது ஒவ்வொரு விதமான பெண்கள் இருக்காங்க. ஆனா இவருக்கு முடிவு பண்ண முடியாதுல்ல, யார் அழகா இருக்கா, யார் இந்த நாட்டுக்கு அழகான ராணியா இருப்பாங்க, அறிவாளியான ராணியா இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது அப்பா ஒரு ஐடியா பண்றார். சரி, இந்த ஊர் மக்கள்ல இருக்கவங்கள அழகான பெண்மணிகளை ஒரு 10-15 பேரை தேர்ந்தெடுத்து வாங்க. அவங்களுக்கு நல்லா அழகு, கலை, இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கடைசியா எனக்கு முன்னாடி அவங்கள கொண்டு நிறுத்துங்க. அதுல யாரு ரொம்ப சிறந்தவங்கன்னு எனக்கு மனசுல தோணுதோ அவங்கள நான் ராணியா தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணாருன்னா கட்டளையிட்டார். இதை கேட்ட அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கா போறாங்க. போயிட்டு அங்க யார் கொஞ்சம் அழகா இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகான பெண்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு வராங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பெஞ்சமின் கோத்திரத்துல சேர்ந்த ஒருத்தர் தான் மொர்தெகாய்ன்றவர். இவரும் அவர் மக்களும் வராங்க. இவங்கெல்லாம் அந்த ஜூஸ்ல இவங்களெல்லாம் கேப்டிவ்ஸ், அதாவது அடிமைகளா பிடிச்சிட்டு அவங்க ஊருக்கு கொண்டு வராங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல வேலைலாம் கிடையாது. ஏதோ அவங்கள அடிமையா நடத்துற சின்ன சின்ன வேலைகள், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கிற இந்த மொர்தெகாய்ன்றவருக்கு ஒரு கசின் இருக்காங்க. அவங்க தான் எஸ்தர். இந்த பெண்மணி என்ன பண்றாருன்னா, அப்பா அம்மாவே இல்லையா, அந்த அக்காக்கு அப்பா அம்மாவே இல்லை. அதனால என்ன பண்றாரு, இவர் தான் அவங்க வளர்க்குறதுக்கு சாப்பாடும் அவங்க இருக்கிறதுக்கு இடம் அப்படி கொடுத்து இவர் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு வர்றாரு. இப்போ இப்படி ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? ராஜா ஒரு ராணியாக தேர்ந்தெடுக்க போறாங்க, அதுவும் அழகான ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்க போறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு நியூஸ் வருது. அப்ப இவர் என்ன பண்றாரு, சரி எஸ்தரையும் இதுல போட்டியிட வைக்கலாம்
அப்புறம் பார்க்கலாம், ஒருவேளை அவ ராணியா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இவங்களையும் அந்த போட்டியில பங்கேற்கிறதுக்கு அனுப்புறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ராணினா சாதாரண விஷயமா? அவங்களுக்கு எவ்வளோ அழகு கலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு பெண்மணியும் செலக்ட் பண்ற பெண்மணிக்கு 7 பணிப்பெண்களை கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தம் 12 மாசத்துக்கு வெவ்வேறு அழகான கலைகள் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், இப்ப ராணினா இப்படி இருக்கணும், ராணினா அப்படி செய்யணும், இப்படி சாப்பிடணும், இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி அழகு கலை பண்ணிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. ஏன் சொல்லி தராங்கன்னா, இது எல்லாம் சொல்லி தந்து இந்த பெண்கள்லாம் ராஜா கூட நிற்கும் போது யாரு அழகாவும் சரியாவும் ஒரு ராணி மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்கள ராஜா தேர்ந்தெடுக்க போறார். அப்போ நம்மளோட எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் நம்ம மொர்தெகாய் அவர் சொல் பேச்சுப்படி அவங்களும் எல்லா கலைகளும் கத்துக்கிறதுக்காக போறாங்க. அதே மாதிரி 12 மாசம் முடிஞ்சோனையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ராஜாவோட அரண்மனையில வந்து நிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்க கூட நிறைய பெண்மணிகள் வந்து அந்த அரண்மனையில வந்து நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? ராஜா வந்து அடுத்த ராணிய தேர்ந்தெடுக்க போறாரு. அப்படி இவங்க நிக்கும் போது ராஜா பார்த்த உடனே இவங்க அழகை பார்த்தா நிச்சயம் எவ்வளோ அழகான பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது. அதே மாதிரி அவங்க நடந்துக்கிற விதம் பார்த்தோன்னே ராஜாக்கும் பிடிச்சு போயிருது. ஓகே, அப்ப இவங்க தான் அடுத்த ராணியா இருக்கணும். அந்த குவீன் வஸ்தி இருந்த இடத்துல இந்த குவீன் எஸ்தர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு முடிவெடுக்கிறாரு. உடனடியாக அந்த எஸ்டரை கூப்பிட்டுட்டு, நீங்க தான் அடுத்த ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில ஒரு அழகான கிரவுனை வச்சிடுறாரு. அதுலேருந்து அவங்க சாதாரண எஸ்தர் இல்ல, இப்ப அவங்க யாரு? குவீன் எஸ்தர். இப்போ ராணி ஆயிட்டோன்னு நிறைய பொறுப்புலாம் வரும்ல. என்னென்ன பொறுப்புகள் அதெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்போ ராணியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா ராஜ்யத்துல ஒரு பெரிய குழப்பமே நடக்குது. ஏன்னா யாரோ ஒரு பெண்மணி ராணி ஆயிட்டாங்க. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு நடுவில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும்ல, யார் இவங்க, எதுக்கு இவங்க, எப்படி ராணி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது 2 ஆட்கள் ராஜாவை கொலை பண்றதுக்கு திட்டம் பண்றாங்க. ஆனா மொர்தெகாய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ராஜாவோட அரண்மனை வாசல்ல வெளில நிக்கிறார். இவர் காதுல இது விழுது. ஓ, ராஜா கொலை பண்றதுக்கு திட்டம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் குடுகுடுன்னு போயிட்டு, அவங்க எஸ்தர் இருக்காங்களே, இப்பதான் அவங்க ராணி ஆயிட்டாங்களே, ஆனா அவங்க கிட்ட போய் சொல்றாங்க ராஜா கொலை பண்றதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்கன்னு. அவங்களுக்கு குடுக்கணும் ராஜா கிட்ட சொல்லி, அதே போல அந்த விஷயமும் உண்மைன்றது கண்டுபிடிச்சு ராஜாவை காப்பாத்திடுறாங்க. அதுக்கு ராணி எஸ்தருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்க மூலமா ராஜா உயிரை காப்பாத்திட்டாங்கன்னு. ஆனா ராணியோட பொறுப்பு இது மட்டுமா? இன்னும் என்னென்ன பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி மொர்தெகாய்ன்றவரு எஸ்தர்ன்றவங்கள ராணி ஆக்கிட்டாங்க. அப்போ மொர்தெகாயும் இனிமேல் ஹாப்பியா இருக்க போறாரா? அதெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து வரப்போற வாரங்கள்ல பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், பாய். என்ன குட்டீஸ், வேத பாடம் கவனிச்சிங்களா? ஆ ஸோ இப்போ குவீன் அங்கே போனதுனால இப்போ அந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் இருக்கு இல்லையா, ஒரு வேக்கன்சி இருக்கு. இப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, இல்லை இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ராணி வரணும், இன்னொரு குவீன் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட சொல்றாங்க. உடனே ராஜாவும் சரின்னு சொல்லி எல்லா இடத்துல இருந்தும் பிடிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு பொண்களை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ட்ரைனிங்ஸ் மாதிரியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல அழகு சாதன பொருட்கள்லாம் கொடுத்து ராஜாக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா ஒரு நாட்டுக்கே ஒரு ராணி ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும். சும்மா யாரை வேணாலும் கூப்பிட்டு ராணி ஆக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் அவங்க ராணினா அப்படியே இருக்கிறதுலே அவங்க தான் ரொம்ப அழகாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஷீ ஷுட் பி வெரி டேலண்டட், ரொம்ப அழகாக நிறைய தனித்துவம் இருக்கணும் அவங்கக்கிட்ட. அப்படி இருந்தால் தான் நம்ம ராணி ஆக்க முடியும். ஸோ அதனால் அவங்க எல்லாம் நிறைய செக்கிங்லாம் பண்ணுறாங்க, எல்லா விதமான தேர்வுலாம் நடத்துகிறாங்க, பார்க்குறாங்க எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ராஜாவுக்கு பிடிக்கணும். இப்போ ராஜாவுக்கு பிடிக்குதா இல்லையா சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது என்ன நடக்குது, ராஜாவுக்கு பிடிச்சிடுச்சு. இப்போ பிடிச்சி அவங்க என்ன பார்க்குறாங்க, குவீனா செலக்ட் பண்ணுறாங்க. சரி அக்கா, எப்போவுமே நம்ம மனப்பாட வசனத்துக்கும் நம்மளுடைய வேத பாடத்துக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம்? ஏன்னா இன்னைக்குரிய மனப்பாட வசனம் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நீங்கள் படித்த அந்த வேத பாடத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை பெரிய பிள்ளைங்க நீங்கள் போய் அந்த அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். எஸ்தர் 2ஆம் அதிகாரம், சரியா, எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ அவங்க அதில் படிக்கும்போது அதில் ஒரு வசனம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சித்தப்பா இருந்தார் இல்லையா, மொர்தெகாய் அப்படிங்கிறது அவர் பேர். அவர் என்ன சொன்னார், உன்னுடைய ஐடென்டிட்டி, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது இல்லை. இப்போ உனக்கு இருக்குல்ல, எனக்கு யார், எனக்கு இவர் தான் எங்கள் அப்பா, சோ அண்ட் சோ இஸ் மை ஃபாதர்.
அண்ட் ஸோ இஸ் மை பிரதர், ஸோ அண்ட் ஸோ இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது என்னோட ஐடென்டிட்டி இல்லையா, நான் யார். இப்போ அதே மாதிரி உனக்கு அப்படின்னா இவங்க தான் உன்னுடைய அப்பா, இவங்க தான் உன்னுடைய அம்மா, இவங்க தான் அவங்க கூட பிறந்தவங்க, இவங்களுடைய சொந்தக்காரங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதே மாதிரி அந்த அக்காவுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு. அதாவது அவங்க யார், யூத குல பெண். ஸோ அந்த இடத்துல அந்த காலத்தில் யூதர்களை அழிக்கணும், யூதர்கள் வந்து ரொம்ப ஒரு அடிமைப்பட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் அவங்களே இப்போ அதுலேருந்து ஒருத்தங்க ராணியாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ஜனம் என்னாகும், பாதுகாக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ உங்கள் கிளாஸில் லீடர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்கல்ல, உங்களுக்குலாம் பிடிக்குமா லீடர்ஸ்? நீங்கள் எத்தனை பேர் லீடர்ஸாக இருக்கீங்க? சரி, ஓகே. உங்கள் கிளாஸில் லீடர் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரெண்டு லீடரானால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஓகே, ஏன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு லீடரானால் எனக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃபேவர் பண்ணுவா, எனக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்காதவங்க யாராவது லீடர் ஆகிட்டாங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேணும்னு என் பேரை தான் போர்டில் எழுதிக்கிட்டே இருப்பா இல்லை. அதனால நமக்கு செட் ஆகாதவங்க லீடராக வந்தால் நமக்கு பெரிய பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் நம்மளை மிஸ்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பேரை எழுதிக்கிட்டே இருப்பாங்க, வேணும்னே நம்மளை வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லை. அந்த மாதிரி தான் இது உங்கள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த யூத மகள் இதில் இருந்து ஒருத்தவங்க ராணியாக வராங்க, செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. எங்களுதுலேருந்து ஒருத்தவங்க ராணி ஆயிட்டாங்க, அப்போ எங்களுக்கு ஏதாவது செய்வாங்க, எங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்றது இருக்கும். ஏன்னா அதனால தான் மொர்தெகாய் என்ன சொன்னார், நீ யாருன்றதை என்ன பண்ணாத, சொல்லாத. ஏன்னா யாருன்னு சொல்லிட்டா மேபி என்ன பண்ணாமல் போயிருப்பாங்க, அவங்கள முதலையே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு நம்ம எடுக்கக்கூடாது, இவங்க நம்ம யூதர்கள்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணார், அவர் நீ சொல்லக்கூடாது, நீ யார் அப்படிங்கிறத நீ சொல்லாத அப்படின்றதுனால அவங்க கடைசி ரவுண்ட் வரைக்கும் வந்து கடைசியில் என்ன ஆயிட்டாங்க, குவீன் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் அவங்க E for exit. ஆனால் இங்கே இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க E for எஸ்தர். ஸோ அந்த ராணி பேர் யார், எஸ்தர். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்டு ஒரு பெரிய காரியம், அவங்களுடைய ஜெபம் அவங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு இடத்துல ஏசப்பா அவங்க ரொம்ப சின்ன கூட்டமாக தான் இருந்தாங்க. அவங்க ஒரு சிறிய கூட்டம் தான். ஆனால் அதுலேருந்தே ஒருத்தவங்களை ராணியாகவே எடுத்து அந்த அரண்மனைக்குள்ளே உட்கார வச்சு இப்போ அதற்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற காரியங்களை செய்து கொடுத்தாரு. இதே போல தான் அன்புக்குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நிறைய விண்ணப்பங்கள் இருக்கும் இல்லையா, நிறைய ப்ரேயர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் சரியாகுமா, இதற்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அங்கேயுமே இஸ்ரேல் மக்கள் ரொம்ப சின்னதான், யூத மக்கள் ரொம்ப ரொம்ப சின்ன பிளேஸ். ஆனால் அங்கேருந்தே ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு கண்களில் தயவு கிடச்சி, நீங்கள் பெரிய பிள்ளைங்க அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறையா தெரியும். அவங்க ஒவ்வொரு இடமா போக போக அந்த மனுஷர்களுடைய கண்களில் அவங்களுக்கு தயவு கிடைக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு தயவு கிடச்சி அவங்க அந்த இடத்துக்கு முன்னாடி வராங்க. ஸோ அது யாரால் மட்டும்தான் முடியும், ஏசப்பா நமக்கு செய்தால் தான் முடியும். இன்றைக்கி உனக்கும் நீ ஸ்கூலுக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போது, வெளியே போகும்போது எல்லா இடத்துலையும் உனக்கு மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு ஏசப்பா உதவி செய்வாங்க. கண்களை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகள் தாத்திக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அந்த சிறு கூட்டத்துக்கு அங்கேருந்து அவர்களோட ராணியாக எடுக்க நீங்கள் அவங்களோட விண்ணப்பத்திற்கு கேட்டு அவங்களுக்கு நீங்கள் செய்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஏசப்பா எங்களுக்கும் நீர் செவி கொடுத்து, எங்கள் சத்தத்திற்கு நீர் செவி சாய்த்து, எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா, செய்ய முடியுமா, இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களா அப்படின்னு நாங்கள் யோசிக்கிற சமயத்தில் நீர் எங்களோட இருந்து எங்களுக்கு செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்துவீங்க சாமி. எங்கள் பிள்ளைகளை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் ஆன்லைனில் படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் முத்திரை குத்தி பாதுகாத்து உயர்ந்த இடத்துல உயர்த்துவீங்க. இயேசு மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோம், எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, எல்லாருக்குமே தெரியும். இங்கே என்ன ஆகுறாங்க, ஒருத்தவங்க குவீன் ஆகுறாங்க. அண்ட் ஊஷி ஹர் நேம் இஸ் E for எஸ்தர். போன வீக்கு ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க, E for exit. ஸோ இப்போ அந்த எக்ஸிட்டை ஃபில் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வராங்க, சேம் E and she is எஸ்தர். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் வந்து வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன். அழகாக இருக்குல்ல? ஸோ நீங்களும் இதே மாதிரி அழகாக வரைஞ்சி நீங்கள் அழகாக கலர் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். நல்லா அழகாக கலர் அடிக்கணும். கலர் வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக அழகாக அடித்தா தான் வரும். பார்த்தீங்களா? சரி, இப்போ இதில் ஒரு இது மிஸ்ஸாக இருக்குது. என்ன மிஸ்ஸாக இருக்குது? ராஜா இருக்காரு,
ராஜாக்கு க்ரௌன் இருக்குது, சேர் இருக்குது, அவருடைய சிங்காசனம், ஓகே, அவரோட இது இருக்குது. இங்கே எஸ்தர் இருக்காங்க. ஆனால் எஸ்தர் இப்போ என்ன ஆயிட்டாங்க? குவீன் ஆயிட்டாங்க. அப்போ என்ன உங்களுக்கு மிஸ் ஆகுது? உங்களுக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னா, ஷீ செலக்டட் ஆஸ் அ குவீன். இப்போ செலக்ட் பண்ணுறது நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த கையை மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த கையை நம்ம இங்கே வச்சு ஒன்று நீங்கள் அந்த அந்த மேக்னெட் இது மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போது நீங்கள் இதை அழகாக பண்ணலாம். ஓகே, அழகாக இந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சு காமிக்கலாம். ஓகே, வீட்டில். ஸோ இது மாதிரி அழகாக நீங்கள் பண்ணுங்கள். டைம் எடுத்து நீங்கள் பண்ணி யார் செலக்ட் பண்ணுது? எஸ்தரை அகாஸ்வேர் ராஜா என்ன பண்ணார்? குவீனாக செலக்ட் பண்ணார். என்ன செஞ்சார் அவர்? குவீனாக அவங்கள செலக்ட் பண்ணார். ஏன்னா குவீனாக செலக்ட் பண்ணால் என்ன வைக்கணும்? தலையில் க்ரௌன் வைக்கணும் இல்லையா? ஸோ அவர் என்ன செஞ்சாங்க? அவர் அவங்கள குவீனாக செலக்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை அழகாக இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்த வாரம் என்ன பேட்ச்? நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. இது என்னது? இது சில்வர் கலரில் இருக்குல்ல, இது என்னவா இருக்கும்? ரவுண்டாக இருக்குது. ஒரு க்ளூ தரேன். இது வந்து நம்ம ஏதாவது வாங்குறதுக்கு நம்ம கடையில் கொடுக்கலாம். காயின். ஓகே, காயின், காசு. ஸோ இந்த கலரில் இருந்தால் இது என்ன? வெள்ளி காசு. ஓகே, வெள்ளி காசுகள்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து சில்வர் காயினு. நீங்கள் அழகாக உங்கள் பண்ணி உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். அர்னோன் என்பது என்ன? 6 என்பது சரியான விட. யாக்கோப்பு என்பது என்ன? யாப்போக்கு என்பது 6. கின்னரோத் என்பது என்ன? அது கடல். ராசஷரில் மீதியான ராஜா பேர் என்ன? ஓகு. மொத்தம் எத்தனை ராஜாக்களை இஸ்ரவேலர் முறியடித்தார்கள்? 31 பேர் என்பது சரியான விட. இத்தனை விடைகளுக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிற உங்கள் பேர்கள் வரும். கவனமாக கேளுங்க. அகப்பை யாழ்னி சிஎஸ் திருவேண்டம், ஆனி ஜோகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, தெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஆனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷ்வன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகுஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவேண்டம், சிடெல் அட்ரினா ஏ கொளத்தூர். போன வாரம் லெட்டர் இ பேட்ஜ் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அனுப்பின பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும். உங்கள் படமும் வரும். கவனமாக
போன வாரம் கேட்ட யோசுவா 12வது அதிகாரத்துக்கு அடுத்தது யோசுவா 13வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். யோசுவா 13வது அதிகாரம். யார் வயது சென்று முதிர் வயது ஆனது? யார் வயது சென்று முதிர் வயது ஆனது? எந்த கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை? எந்த கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை? லேவி கோத்திரத்துக்கு எது சுதந்திரம்? லேவி கோத்திரத்துக்கு எது சுதந்திரம்? 4வது கேள்வி. மோசே எத்தனை பிரபுக்களை சீகோனிலே வெட்டி போட்டார்? மோசே எத்தனை பிரபுக்களை சீகோனிலே வெட்டி போட்டார்? 5வது கேள்வி. குறி சொல்லுகிறனுடைய பெயர் என்ன? குறி சொல்லுகிறனுடைய பெயர் என்ன? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள்ள செவ்வாய்க்கிழமைக்குள்ள எங்களுக்கு அனுப்பணும். 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. ஒருவேளை எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும்னு சொன்னால், வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்ததுன்னா உங்களை அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பணும். மறந்துடாது. ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை இந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. உமது கிருபை தாங்கட்டும். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தும். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்களும் இந்த திருச்சபையும் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவராக இந்த திருநாமம் மகிமைப்படட்டும். துதி ஸ்தோத்திரம் கண்ண மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.